நான் 1974 என்னுடைய சிற்றூர் சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளர் இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல் மந்திரி இந்த கட்சியில தான் வர முடியும். வேற கட்சியில் வர முடியுமா? திமுக வாய் திறந்து பேச முடியுமா? ஆக ஜனநாயகம் உள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் இந்த கட்சியை எவராலும் ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை பேர் என்னென்ன பண்ணி பார்த்தாங்க. மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த பிறகு அங்கே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று மேதக ஆளுநர் உத்தரப்படி சபாநாயகர் சட்டமன்றத்தில் அந்த பெரும்பான்மை நிரூபிக்கின்ற நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. திமுக எம்எல்ஏ டான்ஸ் ஆடுறாங்க. சில பேர் சபாநாயகர் இருக்கையிலிருந்து கீழே பிடிச்சி தள்ளி அந்த இருக்கையில் போய் அமர்ந்துக்கிட்டு ஆட்டம் பாட்டம் போட்டாங்க. இப்படிப்பட்ட திமுக அராஜக ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? நான் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டேன். ஸ்டாலினால பொறுக்க முடியாத சட்டை கிழிச்சிட்டு வீதியில் போறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அன்றைக்கு நீங்க சட்டை கிழிச்சிட்டு போனீங்க. இந்த தேர்தலில் படு தோல்வி அடைந்து ரோட்டில் எப்படி போவால் நீங்களே முடிவு பண்ணீங்க.